This sermon, How the Angel Came to Me and His Commission, was delivered on Monday evening, January 17, 1955, at Chicago, Illinois, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்ஹம் அவர்களால் 1955ஆம் வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி திங்கள் மாலையில் அமெரிக்கா இல்லினாய்ஸ் சிகாகோவில் How the Angel Came to Me and His Commission, எவ்விதமாக தூதன் என்னிடத்திற்கு வந்தார் என்பதும் அவருடைய கட்டளையும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். The strange thing was, friends. வினோதமாக இருந்த அந்த காரியம் நண்பர்களே. Well, I'll stop right here just for a minute. Go back. இங்கே நான் ஒரு நிமிஷம் நிறுத்தி நாம் திரும்பி போவோம். What made me more scared than ever, every time I met a fortune teller, எப்பொழுதும் இல்லாத விதமாக என்னை அதிகமாக பயமுறுத்தியது, நான் குறி சொல்லுகிறவனை சந்தித்த ஒவ்வொரு சமயத்திலுமே they would recognize something had happened. சம்பவித்த ஏதோ காரியத்தை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். And that would just, it nearly killed me. அது அப்படியே என்னை கொல்லுவது போன்றிருக்கிறது. For instance, one day my cousins and I was going down to a carnival grounds. உதாரணமாக ஒரு நாள் என்னுடைய நெருங்கிய உறவினனும் நானுமாய் ஒரு திருவிழா மைதானத்திற்கு போய்க் கொண்டிருந்தோம். We just boys walking along. நாங்கள் பையன்களாய் நடந்து போய்க் கொண்டிருந்தோம். So there's a little old fortune teller sitting out there in one of those tents, a young lady, nice looking young lady. அங்கே ஒரு சிறு குறி சொல்லுகிறவள் ஒரு கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு nice looking young lady, she's standing there. நன்றான தோற்றமுள்ள ஒரு வாலிப அம்மாள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். All going walking by, she said, "Say you, come here a minute." நாங்கள் யாவருமாக நடந்து கொண்டே இருந்தோம். அவள், தம்பி ஒரு நிமிடம் நீ இங்கே வா என்றாள். The three of us boys turned around. மூன்று பையன்களாகிய நாங்கள் அப்படியே திரும்பி. And she said, "You with the striped sweater." That was me. அப்பொழுது அவள் கோடு போட்ட ஸ்வெட்டர் அணிந்துள்ள உன்னைதான் என்றாள். அது நான் தான். I said, "Yes, ma'am. I thought she maybe wanted me to go get her a Coke or something or like that." And she நான் அதற்கு என்ன அம்மாள் என்றேன். ஏதோ கடைக்கு போய் வாங்கிக் கொண்டு வர சொல்லுவாள் போலும், அல்லது அந்த விதமாக ஏதோ காரியத்தை செய்ய சொல்லுகிறாள் போலும் என்று நான். And she was a young woman, maybe in her early 20s or something, sitting there. அவள் ஒரு வாலிபமான ஸ்திரீ, ஒரு கால் 20க்கு மேம்பட்ட வயதுள்ளவளாய் அங்கே அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். And I walked up, I said, "Yes, ma'am. What could I do for you?" நான் நேராக அவளிடம் நடந்து சென்று, சரி அம்மா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். And she said, "Say, did you know there's a light that follows you?" அதற்கு அவள், தம்பி, உன்னை ஏதோ ஒரு ஒளி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா என்றார். You were born under a certain sign. நீ ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கின்றாய் என்றாள். I said, "What do you mean?" அதற்கு நான் என்ன கூறுகின்றாய் என்றேன். He said, "Well, you were born under a certain sign. அவள் அதற்கு, நீ ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய். And there's a light that follows you. You were born for a divine call." அங்கே ஒரு ஒளி இருக்கிறது, அது உன்னை பின்தொடர்கிறது. நீ ஒரு தெய்வீக அழைப்பின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்றார். I said, "Get away from here, woman." நான் அதற்கு, இங்கிருந்து தூரப்போ ஸ்திரீயே என்றேன். I started moving on because my mother always told me them things is the devil. நான் நடக்க துவங்கினேன். ஏனென்றால் அது பிசாசினால் ஆனது என்று என்னுடைய தாயார் எப்பொழுதும் கூறியிருக்கிறார். She was right. அவள் கூறினது சரியே. So that scared me. எனவே அது எனக்கு பயத்தை உண்டாக்கியது. One day while I was a game warden, நான் வேட்டை காவலனாக இருந்தபோது ஒரு நாளன்று I was going up on the bus. நான் பேருந்தியில் போய்க் கொண்டிருந்தேன். And I got on the bus, it always seemed to be subject to spirit. நான் பேருந்தியில் போய் உட்கார்ந்தேன். நாம் எப்பொழுதும் ஆவிகளுக்கு அடங்கி இருப்பது போன்று இருக்கிறது. I was standing there and the sailor standing behind me. நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். இந்த மாலுமியானவன் எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். I was going up to patrol. நான் எல்லையை கவனிக்கும்படியாய் போய்க் கொண்டிருந்தேன். I was going up to Henryville Forestry and was on the bus. நான் ஹென்ரிவில் வனத்திற்கு ஒரு பேருந்தியில் போய்க் கொண்டிருந்தேன். I kept feeling some strange something. ஏதோ வினோதமான காரியத்தை நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். I looked around there and there was a great big heavy set woman sitting there, nicely dressed. She said, "Howdy do?" I said, "Howdy do?" பேருந்துக்குள்ளாக நான் சுற்றி பார்த்தேன். அங்கே தடியான ஒரு ஸ்திரீ நன்றாக ஆடை அணிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தாள்.
அவள் என்னிடத்தில் எப்படி இருக்கின்றாய் என்று கேட்டாள். I said, how do you do? அதற்கு நான், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றேன். I thought it was just a woman, talking. ஏதோ தெரியும், ஸ்திரீ சாதாரணமாக பேசுகிறாள் என்று நான் எண்ணினேன். So she said, I'd like to talk to you a minute. I said, yes, ma'am. அவளோ, நான் உன்னிடம் ஒரு நிமிஷம் பேச விரும்புகிறேன் என்றால், நான் சரி அம்மா என்று. I turned around. நான் அப்படியே திரும்பினேன். She said, did you know you were born under a sign? நீ ஒரு அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா என்றாள். I thought another one of them funny women. ஓ, அதை போன்ற இன்னொரு வேடிக்கையானவள் என்று நான் எண்ணினேன். So I just looked on out. So I never said a word, just kept. எனவே நான் அப்படியே வெளியே நோக்கி பார்த்தேன். ஆகையினால் நான் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அப்படியே இருந்தேன். She said, could I speak to you a minute? அவளோ, உன்னிடத்தில் நான் ஒரு நிமிடம் பேசலாமா என்றாள். I just kept. She said, don't act like that. நான் அப்படியே இருந்தேன். அவள் அந்த விதமாய் நடிக்காதே என்றாள். I just kept looking forward. நான் தொடர்ந்து முன்பக்கமாக பார்த்து கொண்டிருந்தேன். I thought that isn't gentlemanlike. அப்படி இருப்பது ஒரு நல்ல மனிதனுக்கு அழகல்ல என்று எண்ணினேன். She said, I'd like to speak to you just a moment. அவள், நான் உன்னிடம் ஒரு நிமிஷம் பேச வேண்டும். I just kept looking forward. I wasn't paying attention to her. நான் தொடர்ந்து முன்பக்கமாகவே பார்த்து கொண்டே இருந்தேன். நான் அவளுக்கு சிறிதும் கவனம் செலுத்தவில்லை. Directly, I thought, I believe I'll see if she says like the rest of them. I turned around. I thought, oh my, that'd quiver me. I know, because I hated to think that. நேரடியாக நான் நினைத்தேன், மற்றவர்கள் கூறின விதமாகவே இவளும் கூறுகிறாளா பார்க்கலாம் என்று. நான் அப்படியே திரும்பினேன். ஓ, என்னே, அது என்னை நடக்கும்படி செய்யுமே என்று நான் அறிவேன். ஏனென்றால் அதை நினைக்கவே நான் வெறுக்கிறேன் என்று எண்ணினேன். Turned around. She said, maybe I better explain myself. She said, I'm an astrologer. அப்படியே திரும்பினேன். அவள் முதலாவது, நான் என்னை குறித்து விளக்குகிறேன், நான் ஒரு ஜோசியக்காரி என்று கூறினார். I said, I thought you were something like that. அதை போன்று ஏதோ காரியம்தான் நீ என்று நான் நினைத்தேன். She said, I'm on my way to Chicago to see my boy who's a Baptist minister. ஒரு பாப்டிஸ்ட் போதகராக இருக்கின்ற என்னுடைய மகனை காணும்படியாக நான் இப்பொழுது சிக்காகோவிற்கு போய் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். I said, yes, ma'am. நான் சரியம்மாள் என்றேன். She said, anybody ever tell you you were born under a sign? அதற்கு அவள், நீ ஒரு அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்பதை யாராவது எப்பொழுதாவது உனக்கு சொல்லி இருக்கிறார்களா என்றார். I said, no, ma'am. I lied to her there, see. நான் இல்லையம்மா என்றேன். நான் அவளிடத்தில் பொய் சொன்னேன் பாருங்கள். And I said, just want to see what she was going to say. அவள் என்னத்தான் சொல்ல போகிறாள் என்பதை பார்க்கவே நான் அப்படி கூறினேன். And she said, I said, no, ma'am. நான் இல்லையம்மா என்றேன். And she said, hasn't ministers ever told you? அதற்கு அவள், எந்த போதகனும் உங்களிடத்தில் கூறவில்லையா என்றாள். I said, I don't have nothing to do with ministers. நான் அதற்கு, போதகர்களிடத்தில் எனக்கு எந்த காரியமும் கிடையாது என்றேன். And she said, and I said, she said to me, I said, well, she said, if I'll tell you just exactly when you was born, will you believe me? I said, no, ma'am. நான் ஹூம் என்றேன். அதற்கு அவள், நீ எப்பொழுது பிறந்தாய் என்று நான் சரியாக உன்னிடத்தில் கூறினால் நீ என்னை நம்புவாயா என்றாள். நான் நம்ப மாட்டேன் அம்மா என்று. And she said, well, I can tell you when you were born. I said, I don't believe it. அதற்கு அவள், நீ எப்பொழுது பிறந்தாய் என்று என்னால் கூற முடியும் என்றால் நான் அதை நம்ப மாட்டேன் என்று. And she said, you were born on April the 6th, 1909 at 5 o'clock in the morning. அதற்கு அவள், நீர் 1909 வருடம் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி அன்று காலை 5 மணிக்கு பிறந்தாய் என்றாள். I said, that's right. நான் அது சரிதான் என்றேன். I said, how do you know that? உனக்கு அது எப்படி தெரியும் என்றேன். I said, tell this sailor here when he was born. Said, I can't. நான் சொன்ன, இந்த மாலுமி இங்கே இருக்கிறானே, இவன் எப்பொழுது பிறந்தான் என்றேன். அதற்கு அவள், என்னால் முடியாது என்றார். I said, why? நான் ஏன் முடியாது என்றேன். How you know? Said, look, sir. உனக்கு அது எப்படி தெரியும் என்றேன். அவள், இங்கே பாரையா. She said, when she began to talk about this astronomy now. அவள் இந்த நட்சத்திர ஜோசியத்தை குறித்து பேச துவங்கினார். And she said, ever so many years. அவள் சொன்னால், அநேக வருஷங்களுக்கு ஒரு முறை. Said, you remember when the morning star come and led the wise men to Jesus Christ? உங்களுக்கு நினைவிருக்கின்றதா, விடி வெள்ளி நட்சத்திரம் வந்தபோது அது வான சாஸ்திரிகளை இயேசு கிறிஸ்துவினிடைக்கு நடத்தி சென்றது என்றார். And I kind of stalled it, I said, well, I don't know nothing about religion. உங்களுக்கு தெரியுமே, நான் விரும்பாய் அப்படியே தாமதித்து, சரி, எனக்கு மதத்தை குறித்து ஒன்று தெரியாது என்று. And she said, well, you've heard about the wise man coming to see Jesus? I said, yes. அவள் அதற்கு, வான சாஸ்திரிகள் இயேசுவை காண வந்ததை குறித்து நீ கேட்டிருப்பாயே என்றால் அதற்கு நான் ஆம் என்று.
And she said, well, what was wise man? அதற்கு அவள் அந்த வானசாஸ்திரிகள் யார் என்றாள். Oh, I said, it was just wise man, all I know. அதற்கு நான் அவர்கள் வெறும் ஞானிகள் என்று தான் எனக்கு தெரியும் என்றேன். She said, well, what is a wise man? அதற்கு அவள் வானசாஸ்திரி என்றால் என்ன? She said the same thing that I am, an astrologist, stargazer they call them. அப்படியே என்னை போன்றே வானசாஸ்திரி, நட்சத்திரத்தையே பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்று அவர்களை அழைப்பார்கள் என்றார். And she said, you know, before God does anything in the earth, he always declares it in the heavens. அவள் தொடர்ந்து, உனக்கே தெரியும், இந்த பூமியின் மேல் ஏதாவது காரியத்தை செய்வதற்கு முன்னர் அவர் எப்பொழுதும் முதலாவது அதை வானத்தில் அறிவித்து, and then on the earth. அதன் பின்னரே பூமியின் மேல் செய்வார் என்றார். And I said, I don't know. எனக்கு தெரியாது என்று நான் கூறினேன். And she said, well, she called two or three stars. அவள் 2 அல்லது 3 நட்சத்திரங்களின் பெயரை கூறினாள். Like Mars, Jupiter and Venus, it wasn't that. செவ்வாய், வியாழன், வெள்ளி கிரகங்களை போன்று அவைகள் அல்ல இது. She said they crossed their paths and come together and made. ஆனால் அவள் சொன்னார், அவைகளின் பாதையிலே அவைகள் குறுக்கே கடந்து ஒன்று சேருகிறது. Said there was 3 wise men that come to meet the Lord Jesus. அங்கே 3 வானசாஸ்திரிகள் கர்த்தராகிய இயேசுவை சந்திக்க வந்தார்கள். And one was from the lineage of Ham and one Shem and another Japheth. அவர்களில் ஒருவன் ஹாமின் பரம்பரையிலிருந்தும் ஒருவன் சேமின் பரம்பரையிலிருந்தும் இன்னொருவன் யாபேத்தின் பரம்பரையிலிருந்தும் வந்தார்கள். And said when they met together at Bethlehem, அவர்கள் மூவரும் பெத்லகேமிலே சந்தித்த போது, the 3 stars that they were from, அவர்கள் பார்த்து வந்த அந்த 3 நட்சத்திரங்கள், every person on earth said it has something to do with the stars. உலகத்தின் ஒவ்வொரு நபருக்கும் இந்த நட்சத்திரங்களோடு ஏதோ காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது என்றார். Said ask that sailor there when the moon goes out and the heavenly planet goes out. அவள் தொடர்ந்து, அந்த மாலுமியை கேளுங்கள், சந்திரன் இல்லாமல் போகும்போதும் வானத்தின் கிரகங்கள் மறைந்து போகும்போதும் The tide doesn't go with it and come in. I said I don't have to ask him that. I know that. அதனோடு சேர்ந்து அலைகள் போய்விடுவதில்லை, உள்ளே வருகின்றது என்றால், நான் அவனை கேட்க வேண்டிய அவசியமில்லை, எனக்கு அது தெரியும் என்று. And she said, well, your birth has something to do with the stars up there. அதற்கு அவள், உன்னுடைய பிறப்பு மேலே இருக்கின்ற நட்சத்திரங்களோடு ஏதோ காரியத்தை உடையதா இருக்கிறது என்றார். And I said, well, that I don't know. நான் சரி, அது எனக்கு தெரியாது என்றேன். And she said, now these 3 wise men came. அவள் சொன்னால், இப்பொழுது இந்த 3 வானசாஸ்திரிகள் வந்தனர். And said, when they 3 stars, when they come from different directions and they met at Bethlehem. இவர்கள் வித்தியாசமான திக்கிலிருந்து இந்த 3 நட்சத்திரங்களால் வழிநடத்தப்பட்டு வந்து பெத்லகேமிலே சந்தித்தனர். And they said they found out and consulted. அவர்கள் கண்டுபிடித்து கூடி யோசித்தார்கள். One was from the lineage of Ham, Shem and Japheth, the 3 sons of Noah. நோவாவின் குமாரரான காம், சேம், யாபேத் என்பவர்களுடைய பரம்பரைக்கு ஒருவராக அவர்கள் வந்தார்கள். And she said then they come and worship the Lord Jesus Christ. அவர்கள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டனர். And said when they departed, said they brought gifts and put to him. அவர்கள் திரும்பி போகும்போது அவர்கள் வெகுமதிகளை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக வைத்தார்கள் என்றார். And said Jesus Christ said in his ministry. அவள் தொடர்ந்து, இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில், that when this gospel has been preached to all the world, Ham, Shem and Japheth's people. இந்த சுவிசேஷமானது காம், சேம், யாபேத்தின் ஜனங்களுக்கு உலகம் முழுவதற்கும் பிரசங்கிக்கப்படும். Then he would come again. அதன் பிறகு நான் மீண்டும் வருவேன் என்று கூறினார். And she said, now those planets, heavenly planets, அவள் சொன்னால், அந்த கிரகங்கள், வான கிரகங்கள், as they move around, so they separated. அவைகள் சுற்றி கொண்டு வருகையிலே அவைகள் பிரிந்து விடுகின்றன. They've never been on the earth since, no one. அறிந்திருக்கிற மட்டில் அந்த விடமாக பூமியின் மேல் அவைகள் இருந்ததே இல்லை. But that ever so many 100 years they cross their cycles like this. ஆனால் அவைகளின் சுற்றில் குறிப்பிட்ட இடைவெளிகளில் அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு ஒரு முறை அவைகளின் ஓட்டத்தின் பாதையில் அவைகள் இந்த விதமாக குறுக்கிடுகின்றது. If there had to be an astronomer here, you might know what she's talking about. I don't. ஒரு வானசாஸ்திரி அங்கே இருப்பானாயின் அவள் எதை குறித்து பேசுகிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடியும், எனக்கோ புரியவில்லை. So when she's talking, it said to cross like that, and said in commemoration of the greatest gift that was ever given to mankind when God gave his son. ஆக அவள் தொடர்ந்து இந்த விதமாக அவைகளின் பாதை குறுக்கே வெட்டி கொண்டு போகின்றது என்றால், அவள் தொடர்ந்து மனித வர்க்கத்துக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட மகத்தான வெகுமதியின் ஞாபகார்த்தமாக அவைகள் குறுக்கே சென்றது.
அது தேவன் அவருடைய குமாரனை கொடுத்த போதேயாகும். When these planets cross themselves again, இந்த கிரகங்கள் ஒன்றையொன்று பாதையில் குறுக்கே மீண்டுமாய் வெட்டி கொண்டு ஓடும்போது what's that? He sends another gift to the earth. அவர் இன்னொரு வெகுமதியை பூமிக்கு கொடுப்பார். And said, you were born on the crossing of that time. அந்த விதமான குறுக்கிடுதலின் நேரத்தில் நீ பிறந்திருக்கின்றாய். And I said, that's the reason I knew it. அந்த காரணத்தினால் தான் நான் அதை அறிந்திருக்கிறேன் என்றாள். Well, then I said, lady, the first place, I don't believe anything about it. I'm not religious and I don't want to hear no more about it. அதற்கு பிறகு நான், அம்மா, முதல் கட்டத்தில் நான் அதை குறித்து எதையும் நம்புவதில்லை, நான் தேவபக்தி உள்ளவன் அல்ல, அதை குறித்து இனிமேலும் நான் கேட்க விரும்பவில்லை என்று கூறி walked away. அந்த இடத்தை விட்டு நடந்தேன். And so I cut her off pretty sharp. So I went on out. நான் அப்படியே அவளை துண்டித்துக் கொண்டேன். ஆக நான் தொடர்ந்து சென்றேன். And every time I get around one of them, that's the way it would be. அப்படிப்பட்டவர்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் அந்த விதமாகவே அவர்கள் கூறுகிறார்கள். And I thought, why does them devils do that? நான் நினைத்தேன், ஏன் அதை பிசாசுகள் செய்கின்றன என்று. Then the preacher saying, that's the devil, that's the devil. They had me believing it. மட்டுமல்லாமல் அது பிசாசுதான், அது பிசாசுதான் என்று போதகர்கள் கூறுகிறார்களே, அதை நம்பும்படியா என்னை செய்து விட்டார். And then that night up there, when he referred to that, I asked. அப்படியானால் அங்கே உயர அந்த இரவன்று அவர் அதை குறிப்பிடுகையில் நான் அவரிடத்தில், I said, well, why is it all them mediums and things like that and them devil possessed people? மரித்த ஆவிகளின் மூலமாக குறி சொல்லுகிறது முதலான காரியங்களும் பிசாசின் ஆவியினால் பீடிக்கப்பட்ட ஜனங்களும் That always tell me about it. And the clergy that my brethren tell me that it's of the evil spirit. எப்போதும் அதை குறித்து என்னிடம் பேசுகிறார்கள். ஆனால் என்னுடைய சகோதரர்களான போதகர்களோ அது பொல்லாத ஆவியினால் ஆனது என்று என்னிடம் கூறுகிறார்களே, அது ஏன் என்று கேட்டேன். Now listen to what he said. This one who's hanging over there in the picture. அங்கே படத்தில் அக்கினி ஸ்தம்பமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, அந்த ஒருவர் என்ன கூறினாரோ அதற்கு நான் செவி கொடுக்கிறேன். He said, as it was then, so is it now. அவர் சொன்னார், அன்றைக்கு அது இருந்தது போலவே இப்பொழுது இது இருக்கிறது என்று. And he began to refer to me. அவர் எனக்கு குறிப்பிட்டு கூற துவங்கினார். That when the ministry of our Lord Jesus Christ began to take place, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் நடக்க துவங்கின போது the ministers said he was Beelzebub the devil. போதகர்கள் அவரை பெயல்செபூல் என்றும் பிசாசு என்றும் கூறினார்கள். But the devils said he was the Son of God, the Holy One of Israel. ஆனால் பிசாசுகளோ நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று கூறினது. Devils, and look at Paul and Barnabas when they was up there preaching. பவுலையும் பர்னபாவை நோக்கி பாருங்கள், அவர்கள் அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது The minister said, these men turned the world upside down. They're evil. They're the devil. போதகர்கள் அவர்களை பார்த்து, இவர்கள் உலகத்தை தலைகீழ் ஆக்குகிறவர்கள், இவர்கள் பொல்லாதவர்கள், இவர்கள் பிசாசுகள் என்றார்கள். And a little old fortune teller out on the street வீதியில் இருக்கின்ற ஒரு சிறிய வயதான குறி சொல்லுகிறவனோ recognized that Paul and Barnabas, was man of God, said they're a man of God who tell us the way of life. பவுலையும் பர்னபாவையும் பார்த்து இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று அடையாளம் கண்டு கொண்டு இவர்கள் ஜீவ பாதையை நமக்கு கூறுகின்ற தேவனுடைய மனிதர்கள் என்று கூறினார். Is that right? அது சரிதானே? Spiritualists and soothsayers, demon possessed people, மரித்த ஆவிகளோட தொடர்புள்ளவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், பிசாசு பிடித்த ஜனங்கள். but we get so soured down on theology. ஆனால் நாமோ வேத சாஸ்திரத்தை அதில் அவ்வளவாய் புளித்து போய் So we don't know nothing about the spirit. ஆவிகளை குறித்து நாம் ஒன்றுமே அறியாத அளவுக்கு வந்து விட்டோம். I hope you love me after this. இதற்கு பிறகும் நீங்கள் என்னை நேசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். But that's what it is. I mean Pentecost too. ஆனால் காரியம் அதுதான். நான் பெந்தேகோஸ்துவையும் கூறுகிறேன். That's right. அது சரியே. Just shouting and dancing around doesn't mean you know anything about the spirit. வெறுமனே கூச்சலிட்டுக் கொண்டும் சுற்றி சுற்றி நடனமாடிக்கொண்டும் இருப்பது உங்களுக்கு ஆவியை குறித்து ஒன்றுமே தெரியாது என்பதை தான் காட்டுகிறது. It's personal contact. அதனுடைய நேர்முக தொடர்பு, Face to face. நேருக்கு நேர். That's what you need. அதுதான் உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. That's the kind of church God's fixing to raise up.
அந்த விதமான சபையை தான் தேவன் எழுப்புவதாக இருக்கிறார். That's right, when they come together in unity and power and spirit. அது உண்மையே. ஆவிக்குள்ளாக அவர்கள் ஒற்றுமையிலும் வல்லமையிலும் ஒன்று சேர்ந்து வரும்போது உண்டாகும். And he referred to that. அவர் அதை குறிப்பிட்டு காட்டினார். And he told me how that the ministry misunderstood it. ஊழியமானது அதை எவ்வாறு தவறாக புரிந்து கொண்டது என்பதை அவர் என்னிடம் கூறினார். And assured me that the ministry had misunderstood it. ஊழியமானது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பதை எனக்கு உறுதிப்படுத்தினார். And when he told me all about this and how that Jesus, அவர் இவை எல்லாவற்றையும் குறித்தும் எப்படி இயேசுவானவர் என்றும் என்னிடம் கூறின போது, I said, well, what about these things that happened to me? நான் இதை குறித்து என்ன, எனக்கு சம்பவித்த இந்த காரியங்களை குறித்து என்ன என்றேன். And he said, that'll multiply and get greater and greater. பாருங்கள், அது அப்படியே பலுகி பெருகி கொண்டே போகும் என்று அவர் கூறினார். And he referred to me, tell me how Jesus did it. அவர் அதை எனக்கு குறிப்பிட்டு காட்டினார். இயேசுவானவர் எப்படியாய் அதை செய்தார் என்று என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். How did he come and he was possessed with a power that could foreknow things. அவர் எந்த விதமாய் வந்தார் என்றும் காரியங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய வல்லமையை அவர் எப்படி உடையவராய் இருந்தார் என்றும். And tell the women at the well, claim not to be a healer. கிணற்றண்டை இருந்த அந்த ஸ்திரீயிடத்தில் அதை கூறி தன்னை ஒரு சுகமளிப்பவர் என்று உரிமை கோராமல், Claim to do those things just as the Father showed him. பிதா செய்ய அவர் காண்கிற காரியங்களை மட்டுமே செய்வேன் என்று உரிமை கோருகிறார் என்பதை என்னிடம் கூறினார். I said, well, what kind of a spirit would that be? He said it was the Holy Spirit. நான் அதற்கு சரி, அப்படியானால் எப்பேற்பட்ட ஆவியாய் அது இருக்க முடியும் என்றேன். அவர் அதற்கு அது பரிசுத்த ஆவியாய் இருந்தது என்றார். Then something there happened inside of me. பின்பு எனக்குள்ளாக ஏதோ காரியம் அங்கே சம்பவித்தது. That I realized that the very thing that I turned my back on was what God brought me here for. நான் எந்த காரியத்திற்கு என் முதுகை திருப்பி காண்பித்தேனோ அந்த காரியத்திற்காகவே தேவன் என்னை இங்கே கொண்டு வந்தார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். And I realized that it was just like those Pharisees in the days gone by. கடந்து சென்ற நாட்களில் இருந்த அந்த பரிசேயரை போன்றே இருந்தது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். They had misinterpreted the scripture to me. அவர்கள் வேத வார்த்தைகளை எனக்கு தவறாக வியாக்கியானித்தார்கள். So from then on I took my own interpretation of it, what the Holy Spirit said. எனவே அப்பொழுதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் கூறினதை நான் என்னுடைய சொந்த வியாக்கியானமாக எடுத்துக்கொண்டேன். I told him I'd go. He said, I'll be with you. நான் போகிறேன் என்று அவரிடம் கூறினேன். அதற்கு அவர், நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். And the angel stepped into the light again. அந்த தூதன் மீண்டுமாய் அந்த வெளிச்சத்துக்குள் அடியெடுத்து வைத்தார். They began to come around and around and around and around and around his feet like that, went up into the light and went out of the building. அது இவ்விதமாக அவருடைய பாதங்களை சுற்றி 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 கொண்டு அந்த வெளிச்சத்தில் அப்படியே மேலாக எழும்பி கட்டடத்தை விட்டு வெளியே சென்றார். I went home a new person. நான் ஒரு புதிய நபராக வீட்டுக்கு சென்றேன். Walked over to the church and told the people about it. நேராக சபைக்கு நடந்து சென்று அதை குறித்து ஜனங்களிடம் கூறினேன். On Sunday night. அது ஞாயிறு இரவன்று சம்பவித்தது. And on the Wednesday night they brought a woman there, one of Mayo's nurses dying with cancer. புதன்கிழமை இரவன்று அவர்கள் ஒரு ஸ்திரீயை அங்கே கொண்டு வந்தார்கள். அவள் மேயோ வைத்தியரிடம் உள்ள நர்சுகளில் ஒருவள். அவள் புற்றுநோயால் மரித்துக் கொண்டிருந்தாள். Nothing but a shadow. அவள் வெறும் ஒரு நிழலே அல்லாமல் வேறொன்றுமில்லை. When I walked down to take a hold of her, there come a vision before shoulder back nursing again. அவளுடைய கரத்தை கையில் பிடிக்கும்படியாய் நான் நடந்து சென்ற போது அங்கே எனக்கு ஒரு தரிசனம் உண்டாகி அந்த தரிசனத்தில் அவள் மீண்டும் நர்ஸ் பணி புரிந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். And she's on the list in Louisville, been dead for years. வருஷங்களாக அவள் மரித்து போய்விட்டாள் என்ற லூயிவில்லின் பட்டியலில் அவள் இருக்கிறார். There she is at Jeffersonville now nursing, been nursing for years. ஆனால் அவளோ வருஷங்களாக ஜெஃபர்சன்வில்லில் நர்ஸ் பணி புரிந்து கொண்டிருக்கிறார். For I looked up there and I seen that vision. ஏனென்றால் நான் அங்கே நோக்கி பார்த்தபோது அந்த தரிசனத்தை கண்டேன். I turned around hardly knowing what I was doing. Stand there. நான் அப்படியே திரும்பினேன். நான் என்ன செய்கிறேன் என்பதை சிறிதும் அறியாதவனாய் நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். I quivered when they first brought that case and laid it down there. முதலாவதாக அவளை என்னிடத்தில் கொண்டு வந்து கீழே கிடத்தின போது எனக்கு நடுக்கம் உண்டாயிற்று. And the nurses and things standing around her, her laying there, her face all sunk in, her eyes way back, Margie Morgan. நர்சுகளும் மற்றவர்களும் அவளை சுற்றி இருந்தார்கள். அவளோ அங்கு படுத்து கிடந்தாள்.
அவளுடைய முகமெல்லாம் குடிவெடுந்து போய் கண்கள் உள்ளே போய் இருந்தது. பெயர் மார்கி மார்கன். If you want to write to her, that's 411 Knobloch Avenue, Jeffersonville, Indiana. அவளுக்கு நீங்கள் எழுத வேண்டும் போல் இருந்தால் அவளுடைய விலாசம் 411 நாபெக் அவென்யூ, ஜெஃபர்சன்வில், இந்தியானா. Or write to Clark County Hospital, Jeffersonville, Indiana. Let her give you the testimony. அல்லது கிளார்க் கவுண்டி ஹாஸ்பிட்டல், ஜெஃபர்சன்வில், இந்தியானாவுக்கு எழுதுங்கள். அவள் உங்களுக்கு சாட்சியை கொடுக்கட்டும். Now look down there. நான் அவளை நோக்கி பார்த்தேன். And that first case there to see, here come up. There come a vision. என்னை பார்க்கும்படியாய் அங்கே வந்த முதல் பிணியாளி அவள்தான். அங்கே ஒரு தரிசனமும் வந்தது. And I seen that woman nursing again, walking around good and strong and healthy. அந்த ஸ்திரீ மீண்டுமாய் நர்ஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறதையும் நன்றாகவும் பலமாகவும் சுகதேகியாகவும் நடந்து கொண்டிருக்கிறதை நான் தரிசனத்தில் கண்டேன். I said, thus saith the Lord, you'll live and not die. நான் உடனே கர்த்தர் உரைக்கிறதாவது, நீ ஜீவிப்பாய், மரிக்க மாட்டாய் என்று சொன்னேன். Her husband, a very high man in this world's things. அவளுடைய புருஷன் இந்த உலக காரியங்களில் மிக உயர்ந்த ஒரு மனிதன். Looked at me like that. I said, sir, don't you fear. Your wife will live. என்னை இந்த விதமாக நோக்கி பார்த்தார். நான் அவரிடம், ஐயா, நீர் பயப்பட வேண்டாம், உங்களுடைய மனைவி ஜீவிப்பாள் என்று கூறினேன். He called me outside, said, called two or three doctors, said, you know them? I said, yes. அவர் என்னை கூப்பிட்டு 2 அல்லது 3 வைத்தியர்களையும் அழைத்து, உனக்கு இவர்களை தெரியுமா என்றார். நான் ஆம் என்றேன். Why, said I played golf with him. He said the cancer had wrapped around her intestines. You can't even wash her out with the enema. ஏன் நான் அவரோடு கோல்ஃப் விளையாடி இருக்கிறேன் என்றேன். அதற்கு அவர், புற்றுநோய் அப்படியே குடல்களை எல்லாம் மூடிக்கொண்டது, அவளுக்கு ஒரு இனிமா கூட கொடுத்து சுத்தம் செய்ய முடியாது என்றார். I said, I don't care what she's got. அதற்கு நான், அவளுக்கு என்ன இருக்கிறது என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. Something down in here, I seen a vision. இங்கே எங்கோ உள்ளாக நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். That man that told me said whatever I seen to say it, and it would be so. என்னிடம் பேசின அந்த மனிதன் சொன்னார், நான் எதையெல்லாம் காண்கிறேனோ அதையெல்லாம் சொல்லிவிடு, அது நீ கண்ட விதமாகவே இருக்கும் என்று கூறினார். And he's told me and I believe it. அவர் என்னிடம், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறினார். Praise God. A few days and then she's doing her washing, going around. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு பின்னர் அவளாக துணி துவைத்துக் கொண்டு சுற்றி நடந்து கொண்டிருந்தார். She weighs about 165 pounds now in perfect health. இப்பொழுது அவள் நல்ல பரிபூர்ண சுகதேகியாய் 165 பவுண்டு எடையுள்ளவளாய் இருக்கிறார். Then when I accepted, away it went. நான் அதை ஏற்றுக்கொண்ட பின்னர் அது தூரமாய் போய்விட்டது. Then Robert Daugherty called me, and here it went out down through Texas across the world. அதற்கு பின்னர் ராபர்ட் டாஹர்டி என்னை அழைத்தார். அது இப்படியாய் போய் டெக்சாஸின் ஊடாக உலகம் முழுவதற்கும் போய்விட்டது. And one night, on about 4 or 5 times out, ஒரு நாள் இரவு சுமார் 4 அல்லது 5 முறைகளில் I couldn't understand speaking in tongues and so forth. அந்நிய பாஷைகளில் பேசுவது முதலான காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. I believed in the baptism of the Holy Spirit, believed that people could speak in tongues. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஜனங்களால் அந்நிய பாஷைகளில் பேச முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். One night when I was walking out onto the cathedral, San Antonio, Texas. ஒரு நாள் நான் டெக்சாஸ் சான் அன்டோனியாவில் உள்ள கத்தீட்ரல் கோயிலை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கையில், Walking out there, a little fellow sitting up here began to speak in tongues like a shotgun firing. அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு சிறு ஆள் ஒரு கை துப்பாக்கி குண்டு வெடிப்பது போன்று அந்நிய பாஷைகளில் பேசிக் கொண்டிருந்தான். Or machine gun rapidly. அல்லது ஒரு இயந்திர துப்பாக்கியை போன்று வேகமாக பேசிக் கொண்டிருந்தான். Way back there, a fellow raised up and said, "Thus saith the Lord." அங்கே எங்கோ பின்னாக இருக்கின்ற ஒரு நபர் எழும்பி, கர்த்தர் உரைக்கிறதாவது. The man that's walking to the platform is going forward with a ministry that was ordained of Almighty God. மேடையை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்ற அந்த மனிதன் சர்வ வல்லமை உள்ள தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியத்தை உடையவனாய் போய்க் கொண்டிருக்கிறார். And John the Baptist was sent as the first forerunner of the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு யோவான் ஸ்நானகன் முதலாவது முன்னோடியாய் அனுப்பப்பட்டது போன்று, So he packs a message that will cause the second coming of the Lord Jesus Christ.
இவர் ஒரு செய்தியை உடையவராய் இருக்கிறார், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது என்று கூறினார். I like to sunk in my shoes. நான் அப்படியே என்னுடைய காலணிகளோடு கூட மூழ்கி விடுவது போன்றாயினேன். I looked up. I said, "Do you know that man?" He said, "No, sir." நான் மேல் நோக்கி பார்த்து, அந்த மனிதன் உமக்கு தெரியுமா என்றேன். அவன் இல்லை என்றான். I said, "Do you know him?" He said, "No, sir." நான் அவரை உனக்கு தெரியுமா என்றேன். அவர் தெரியாத ஐயா என்றார். I said, "Do you know me?" He said, "No, sir." நான் என்னை உனக்கு தெரியுமா என்றேன். அவன் தெரியாத ஐயா என்றார். I said, "What are you doing here?" He said, "I read it in the paper, and that's the first night of the meeting." நான் கேட்டேன், நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றேன். அதற்கு அவன், நான் அதை பத்திரிகையில் வாசித்தேன் என்றான். அது கூட்டத்தின் முதல் இரவு. I looked over there and I said, "How'd you come here?" நான் அங்கே நோக்கி பார்த்து அவனிடத்தில், நீ எப்படி இங்கே வந்தாய் என்றேன். Said, "Some of my people told me that you was going to be here, a divine healer, and I come." அதற்கு அவன், என்னுடைய ஜனங்களில் சிலர், நீர் ஒரு தெய்வீக சுகமளிப்பவர், இங்கே இப்போது வரப்போகிறீர் என்று என்னிடத்தில் கூறினார்கள், ஆக நான் வந்தேன் என்றான். I said, "Don't you all know one another?" நான், நீங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் தானே என்றேன். He said, "No." அதற்கு அவன், இல்லை என்றான். Oh my! There I've seen that the very power of the Holy Spirit. ஓ என்னே, நான் அங்கே அப்படியே அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கண்டேன். Where one time back there I thought it was wrong. ஒரு சமயம் அங்கே எப்போதோ அது தவறானது என்று நான் நினைத்தேன். And I know that this same angel of God was associated with them people that had those things. நான் அதை அறிந்திருந்தேன். இதே தேவனுடைய தூதன் இவைகளை உடைய அந்த ஜனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். Although they had thrown in a lot of mix up and a lot of babbling in it. அவர்கள் அதிக குழப்பங்களையும் அதற்குள்ளாக அநேக பாபிலோனையும் உள்ளே கொண்டிருந்தாலும், But in there was a genuine article. ஆனால் அதற்குள்ளாக ஒரு அசலான ஒன்றும் இருந்தது. Jesus Christ. அது கிறிஸ்துவே. And I've seen that it was true. அது உண்மையா இருந்ததை நான் கண்டேன். Oh, years passed by and in the meetings of people would see the visions and so forth. ஓ, வருஷங்கள் கடந்து போயின. கூட்டங்களில் தரிசனங்கள் முதலானவைகள் ஜனங்கள் காண்பார்கள். One time a photographer caught it in the picture when I was standing down somewhere in Arkansas, I believe it was. ஒரு சமயம் ஒரு புகைப்படம் எடுப்பவர் ஆர்கன்சாஸில் எங்கேயோ நான் நின்று கொண்டிருக்கும் போது அவர் ஒரு புகைப்படம் எடுத்தார் என்று நான் நினைக்கிறேன். In a meeting about like this, an auditorium about like this. இதை போன்றதொரு கூட்டம், அந்த அரங்கம் இதை போன்றுதான் இருந்தது. And I was standing trying to explain it. நான் அங்கே நின்று கொண்டு அதை விவரிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். People knew they were sitting listening. ஜனங்கள் அதை அறிந்து உட்கார்ந்து கவனிப்பார்கள். Methodists, Baptists, Presbyterians and so forth. மெத்தடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரெஸ்பிட்டேரியன்கள் முதலானவர்கள். And then I had to look coming in the door. Here it come, going. பின்னர் நான் அப்படி பார்த்தேன், கதவு வழியாய் வந்து கொண்டிருந்தது. இதோ அது வந்தது என்று கேட்கிறது. I said, "I will not have to speak anymore, for here it comes now." நான் சொன்னேன், இதற்கு மேல் நான் பேச வேண்டி இருக்காது, ஏனென்றால் இதோ இங்கே இப்பொழுது அது வருகிறது என்று. And it moved up and people again screaming. அது அசைந்து மேலே சென்றது. ஜனங்கள் கூச்சலிட துவங்கினர். Come up to where it was and settle down around just as it was settling down. நான் இருக்கின்ற இடம் மட்டுமாய் வந்து சுற்றி அமர்ந்தது. A minister ran up and said, "Say, I see that." அது அப்படியாய் சுற்றிலுமாய் அமர்ந்து கொண்டிருக்கையில் And it struck him as blind as he could be staggered back. ஒரு ஊழியக்காரன் மேலே ஓடி வந்து, நான் அதை காண்கிறேன் என்றான். You can look at his picture right there in the book and see it. அது அப்படியே அவ்வளவு குருளாய் ஆக்கி அவன் தள்ளாடி கொண்டு திரும்பி போனான். As he staggered back with his head down like that, you can see his picture and there it settled down. நீங்கள் அவனுடைய படத்தை புத்தகத்தில் பார்க்கலாம். அவனுடைய தலை இந்த விடமாய் தொங்கினவாறு இருக்க அவன் தள்ளாடி கொண்டு திரும்பி போனான். அவனுடைய படத்தை நீங்கள் காணலாம். அங்கே அது அப்படியே அமர்ந்தது. Just a newspaper photographer caught it that time. சரியாக அந்த நேரத்தில் ஒரு தினசரி பத்திரிகை புகைப்படக்காரர் அதை படம் எடுத்தார். But the Lord wasn't ready. ஆனால் கர்த்தரோ ஆயத்தமாய் இருக்கவில்லை. And one night at Houston, Texas, ஒரு இரவு டெக்சாஸில் டூசானில் when thousands of people was having 8,000 over at the over at the music hall. ஆயிரமான ஜனங்கள் இன்னிசை கூடம் என்று நீங்கள் அழைப்பீர்களே, அதில் 8,000 ஜனங்கள் இருந்தார்கள். Come back over to the great Sam Houston Coliseum. அங்கே இருந்து அந்த மகத்தான சாம் ஹூஸ்டன் அரங்கத்திற்கு வந்தோம். And there in that debate that night when a Baptist preacher said, அங்கே அந்த இரவு நடந்த
விவாதத்தில் ஒரு பாப்டிஸ்ட் போதகர் இவ்விதமாக கூறினார், I wasn't nothing but a low-down hypocrite and an imposter, a religious imposter. அதாவது நான் ஒரு கீழ்த்தரமான மாய்மரக்காரனும் போலியானவனுமான ஒரு மத சம்பந்தமான போலி என்றும் Ought to be run out of the city and he ought to be the one to do it. இந்த பட்டணத்தை விட்டே வெளியே துரத்தப்பட வேண்டும் என்றும் கூறினான். அப்படி செய்யப்பட வேண்டியவன் அவனே. Brother Bosworth said, Brother Branham, would you let something like that happen? Call his hand. சகோதரன் பாஸ்வர் சொன்னார், சகோதரன் பிரண்ணாம், அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நீர் அனுமதிப்பீரா? அவன் கரத்தை உயர்த்த சொல்லுங்கள் என்றார். I said, no, sir. நான் சொன்னேன், இல்லை ஐயா, I do not believe in fussing. வீண் சந்தடி செய்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. The gospel's not made to fuss, it's made to live. சுவிசேஷம் சந்தடி செய்வதற்காக உண்டாக்கப்படவில்லை, அது ஜீவிக்கும்படியாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றேன். I said, no matter how you convince him, he go just the same way. நீர் எப்படி அவனை நம்ப செய்தாலும் ஒன்றுமில்லை, அவன் அதே விதமாகவே போவான் என்றார். I said, he wouldn't make him any difference. If God can't speak to his heart, how can I? நான் சொன்னேன், அது எந்தவித வித்தியாசத்தையும் உண்டாக்காது. தேவனால் உன்னுடைய இருதயத்திற்குள் பேச முடியவில்லை என்றால் என்னால் எப்படி முடியும்? Next day come out, says it shows what they're made out of, the Houston Chronicle. அடுத்த நாள் அது ஹியூஸ்டன் கிரானிக்கல் என்ற பத்திரிகையில் அவர்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அது காட்டுகிறது. Says shows what they're made out of. They're afraid to take up for what they're preaching. அவர்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ள அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று கூறுகிறது. Old Brother Bosworth come up to me, being way in his 70s then, lovely old brother. மூத்த சகோதரன் பாஸ்வர்த் என்னிடத்தில் வந்து, அவருடைய 70க்கு மேல் வயதானவர், அருமையான பழைய சகோதரன். Put his arm around me, said, Brother Branham. அவருடைய கரத்தை என் மேல் சுற்றி போட்டு, சகோதரன் பிரண்ணாம், He said, you mean you're not going to take that up? I said, no, Brother Bosworth. No, sir. அதை நீர் எடுக்க போவதில்லை என்று கூறுகிறீரா என்றார். அதற்கு நான், இல்லை சகோதரன் பாஸ்வர்த், இல்லை ஐயா, நான் அதை எடுக்க போவதில்லை. I'm not going to take it up. I said, don't do no good. நான் அதை எடுக்க போவதில்லை, அது எந்த நன்மையும் செய்யாது. I said, just causes fussing when we leave the platform. நாம் மேடையை விட்டு போகும்போது அது சந்தடியை உண்டு பண்ணும் என்றேன். I said, I'm holding a meeting now and I don't want to get things all tore up like that. நான் இப்பொழுது ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். காரியங்கள் எல்லாம் இந்த விதமாக இழுபறியாக இருக்க நான் விரும்பவில்லை. I said, just let him go ahead. அவனை அப்படியே போக விடுங்கள். I said, that's all. He's just rattling. அவ்வளவுதான், அவன் வெறுமனே பிதற்றிக் கொண்டிருக்கிறான் என்று. I said, we've had him before and it doesn't do any good to talk to him. நான் சொன்னேன், இதற்கு முன்பும் அவன் அப்படி செய்திருக்கிறானே, அது அவர்களுக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லையே. I said, they'll go right away holding themselves. I said, if they once receive the knowledge of the truth. அவர்களையே அவர்கள் பற்றிக் கொண்டு அவர்கள் அப்படியே போய்விடுவார்கள். அவர்கள் ஒரு தரம் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்று, and then they won't receive it. The Bible said they've crossed the separating line and they'll never be forgiven in this world or the world to come. அதற்கு பின்னர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர்கள் வேறு பிரிதலின் கோட்டை கடந்து போய்விட்டார்கள். அவர்களுக்கு இவ்வுலகத்திலும் வரும் உலகத்திலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட மாட்டாதென்று வேதாகமம் கூறுகிறது என்று. They call it the devil and they can't help it. அவர்கள் அதை பிசாசு என்று அழைக்கிறார்கள். அவர்களால் வேறொன்றும் செய்ய முடியாது. They're possessed with a religious spirit which is the devil. அவர்கள் ஒரு தெய்வ பக்தியுள்ள ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு பிசாசு. How many knows that's true? அது உண்மை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? The devil's spirit is religious. Yes, sir. பிசாசின் ஆவியானது மதப்பற்றுள்ளது. ஆமையா. Just as fundamental as they can be. கூடுமான அளவிற்கு அவர்கள் அடிப்படை தத்துவக்காரராய் இருப்பார்கள். And so then that didn't go very good when I said fundamental, but that's true. ஆக அப்படியானால் அடிப்படை தத்துவக்காரர்கள் என்று நான் கூறினது அவ்வளவு நன்றாயில்லை என்றாலும் அது உண்மையே. Having a form of godliness and denying the power thereof. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். That's right. Signs and wonders what vindicates God always. அது சரியே. அற்புதங்களும் அடையாளங்களுமே எப்பொழுதும் தேவனை ரூபகாரப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறது. He said it would be in the last days the same thing. கடைசி நாட்களில் அதே விதமான காரியமாகவே இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். And notice, old brother Bosworth, he was going to come with me and he's kind of tired. He's come back from Japan. கவனியுங்கள், வயதான சகோதரன் பாஸ்வர்த் அவர் என்னோடு கூட வருவதாக இருந்தார். ஆனால் ஒரு விதமாக களைத்து போயிருந்தார்.
அவர் ஜப்பானிலிருந்து திரும்பி வந்திருந்தார். He's going to be here. He's going on to be at Lubbock with me. அவர் இங்கே இருக்க போகிறார். அவர் என்னோடு கூட லபக்கில் இருக்க போகிறார். So he had a little bad cold, so he couldn't come on this, and he and his wife. அவருக்கு சிறிது கடுமையான ஜலதோஷம் பிடித்திருந்தது. அதனால் அவரும் அவர் மனைவியுமாய் இந்த முறை வர முடியவில்லை. And so he all thought he looked like Caleb. அவர் காலேபை போன்று காணப்படுகிறார் என்று எல்லாரும் நினைத்தார்கள். He stood there. He said, "Well, Brother Branham, that very dignified look, you know." He said, "Let me go do it." உங்களுக்கு தெரியுமே அந்த பெருந்தன்மையான தோற்றம். அவர் அங்கே நின்று உங்களுக்கு செய்ய விருப்பமில்லை என்றால் நான் போய் அதை செய்யட்டும் என்றார். And he said, "If you don't want to," I said, "Oh, Brother Bosworth, I don't want you to do it. You go fuss." நான் சொன்னேன், சகோதரன் பாஸ்வர்த், நீர் அதை செய்யும்படியாய் நான் விரும்பவில்லை. நீங்கள் வீண் சந்தடி செய்வீர்கள் என்றேன். He said, "There won't be one word of fussing." அதற்கு அவர், அங்கே சந்தடியான ஒரு வார்த்தையும் இருக்காது என்றார். Now, just before close, listen to this. He went down there. I said, "If you won't fuss, all right." அவர் அங்கே போனார். நீர் சந்தடி செய்யவில்லை என்றால் சரிதான் என்றேன். Said, "I promise not to fuss." அதற்கு அவர், சந்தடி ஏற்படுத்த மாட்டேன் என்று நான் வாக்களிக்கிறேன் என்றார். Around 30,000 people gathered for that auditorium that night. அந்த அரங்கத்தில் சுமார் 30,000 ஜனங்கள் அன்றிரவு அங்கே கூடி வந்திருந்தனர். Brother Wood sitting over here was present at the time. இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த சகோதரன் வுட் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தார். And is sitting in that auditorium. அந்த அரங்கத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். And my boy said, or my wife said, "You're not going down to that meeting." I said, "No." நீங்கள் அந்த கூட்டத்திற்கு போக கூடாது என்று என் மனைவி கூறினால் நான் இல்லை என்று. I wouldn't go down there hearing fussing. No, sir. I wouldn't go down there and listen to it. நான் அங்கே போகவும் மாட்டேன், அந்த சந்தடியை கேட்கவும் மாட்டேன் என்றேன். When night time comes, something said, "Go on down there." இரவு நேரம் வந்தபோது ஏதோ காரியம் என்னிடத்தில் அங்கே போ என்று கூறினது. I got a taxi cab. நான் ஒரு வாடகை வண்டியை எடுத்துக்கொண்டு My brother and wife and my children, we went out and I went way up in balcony 30, way high like that, and sat down. என்னுடைய சகோதரனும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளுமாய் அங்கே சென்றோம். நான் அங்கே உயர மாடையில் சென்று 30 எண்ணுள்ள முன்மண்டபத்தில் உயரே போய் உட்கார்ந்து. Old Brother Bosworth walked out there just like an old diplomat, you know. உங்களுக்கு தெரியுமே, மூத்த சகோதரன் பாஸ்வர்த் ஒரு பழைய அரசியல் நிபுணனை போன்று அங்கே நடந்து சென்றார். He had 600 different promises of the Bible copied off. அவர் வேதத்திலுள்ள சுமார் 600 வித்தியாசமான வாக்குத்தத்தங்களின் நகலை எடுத்துக்கொண்டு போயிருந்தார். He said, "Now, Dr. Best." அவர் அங்கே சென்று, இப்பொழுது டாக்டர் பெஸ்ட், "If you'll come up here and we'll take one of these promises and disprove it by the Bible." நீர் இங்கே வந்து இந்த வாக்குத்தத்தங்களில் ஏதாவது ஒன்றை எடுத்து வேதாகமத்தை கொண்டு அவைகளில் ஒன்றை எடுத்து பொய் என்று நிரூபியுங்கள். Every one of these promises is in the Bible pertaining to Jesus Christ healing the sick in this day. இந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் வேதத்தில் இருக்கின்றது. இவைகள் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவானவர் சுகமளிப்பதை பற்றினதாய் இருக்கிறது. If you can take one of these promises and by the Bible contradict it with the Bible. இந்த வாக்குத்தத்தங்களில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு வேதத்தை கொண்டு அதை வேதத்துக்கு எதிராக்குவீரானால், I'll sit down, shake your hand, say you're right. நான் அப்படியே உம்முடைய கரத்தை குலுக்கி நீர் கூறுவது சரிதான் என்று கூறி உட்கார்ந்து விடுவேன் என்றார். He said, "I'll take care of that when I get up there." He wanted the last so he could rub off on Brother Bosworth, see. நான் அங்கே மேடைக்கு போகும்போது அதை கவனித்துக் கொள்கிறேன் என்று டாக்டர் பெஸ்ட் கூறினான். அவன் கடைசியாக அதை செய்ய விரும்பினான். அதனால் சகோதரன் பாஸ்வர்த்துடன் சற்று மோதலாம் என்று பாருங்கள். So Brother Bosworth said, "Well, Brother Best, I'll ask you one." எனவே சகோதரன் பாஸ்வர்த், சரிதான் சகோதரன் பெஸ்ட், நான் உங்களை ஒன்று கேட்கிறேன். And if you'll answer me yes or no. அதற்கு நீர் ஆம் அல்லது இல்லை என்று கூறுவீரானால், Said, "We'll just settle the debate right now." நாம் விவாதத்தை அப்பொழுதே அங்கேயே முடித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். And he said, "I'll take care of that." அதற்கு அவர், நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்றார். And he asked the moderator if he could ask him. He said, "Yes." சர்ச்சையின் நடுவரிடத்தில் உங்களால் அதை கேட்க கூடுமா என்று அவன் கேட்டான். அவர் ஆம் என்றார். He said, "Brother Best, was the redemptive names of Jehovah applied to Jesus, yes or no?" அதற்கு அவர், சகோதரன் பெஸ்ட், யெகோவாவின் மீட்பின் பெயர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உபயோகிக்கப்பட்டதா, ஆம் அல்லது இல்லை என்று கூறும் என்றார். That settled it. அது அதை தீர்த்து வைத்தது. That's all. எல்லாம் அவ்வளவுதான். I'll tell you, I just felt something was going all through me. I never thought of that myself. எனக்குள்ளாக ஏதோ காரியம் உடல் முழுவதுமாக போய்க் கொண்டிருக்கிறதாக உணர்ந்தேன் என்று நான் கூறுகிறேன். நானே அது பற்றி நினைத்ததே இல்லை. See, now, oh my, he can't answer.
பாருங்களோ, அவனால் பதில் கூற முடியாது. That's ties it. He said, well, Dr. Best, I'm alarmed. அது முடிச்சில் சிக்கிக் கொண்டது என்று நான் நினைத்தேன். அவரோ, சரி டாக்டர் பெஸ்ட், நான் எச்சரிக்கப்படுகிறேன் என்றார். He said, I'll take care of that. He said, I'm alarmed that you can't answer my weakest question. அதற்கு அவன், நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்றான். அவரோ, நான் எச்சரிக்கப்படுகிறேன், என்னுடைய பலவீனமான கேள்விக்கு உம்மால் பதிலளிக்க முடியாது என்றார். He's just as cool as a cucumber. He knew where he was standing. அவன் ஒரு வெள்ளரிக்காயை போன்று அவ்வளவு சாதாரணமாயிருந்தான். தான் எங்கே நின்று கொண்டிருக்கிறான் என்பதையும் அறிந்திருந்தான். So then he just sat down there at that scripture, said, take your 30 minutes, I'll answer after that. ஆக அதன் பிறகு அவன் அந்த வேத வார்த்தைகளோடு உட்கார்ந்து, உன்னுடைய 30 நிமிடங்களை எடுத்துக்கொள், அதற்கு பின்னர் நான் பதில் கூறுகிறேன் என்றான். And old brother Bosworth sat there and took that scripture and tied that man in such a place till his face was so red you could have struck a match on it nearly. சகோதரன் மூத்த பாஸ்வர்த் அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த வேத வார்த்தைகளை கொண்டு அவனை அப்படியே இறுக கட்டி, அவனை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வைத்து, அவனுடைய முகமே சிவந்து போய் ஒரு வத்தி குச்சியையே அவன் மேல் உராய்ச்சினால் எரியும் நிலைக்கு ஆகிவிட்டான். He raised up there angry, threw the papers across the floor. அவன் அங்கிருந்து எழும்பி கோபத்துடன் அந்த காகிதங்களை தரையில் வீசி எறிந்து, got up there and preached a good Campbellite sermon. அங்கே ஏறி போய் ஒரு நல்ல காம்பலியர்களின் பிரசங்கம் செய்தான். I was a Baptist, I know what they believe. நான் ஒரு பாப்டிஸ்ட், அவர்கள் விசுவாசிப்பது என்னவென்று எனக்கு தெரியும். He's preaching on the resurrection. When this mortal puts on immortality, then we'll have divine healing. அவன் உயிர்த்தெழுதலின் பேரில் பிரசங்கித்தான். இந்த அழிவுள்ளது அழியாமை தரித்துக் கொள்ளும் பொழுது அதன் பிறகு நமக்கு தெய்வீக சுகம் உண்டாயிருக்கும் என்றான். Oh my! What do we need divine healing if we're immortal? ஓ என்ன, நாம் அழிவில்லாதவர்கள் ஆன பிறகு நமக்கு தெய்வீக சுகம் எதற்கு வேண்டும்? When this mortal puts on immortality, the resurrection of the dead. இந்த அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும் பொழுது, அதாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதலாம். He even doubted the miracle that Jesus did on Lazarus. லாசருவின் மேல் இயேசுவானவர் செய்த அற்புதத்தையே அவன் சந்தேகித்தான். Said he died again. That was just a temporary thing. லாசரு மீண்டும் மரித்து போனான், அது வெறுமனே ஒரு தற்காலிகமானதோ என்றான். See? And when he got through like that, he said, bring forth that divine healer and let me see him perform. அவன் அதை இந்த விதமாக கூறி முடித்த பின்னர் அவன் தெய்வீக சுகமளிப்பவரை இங்கே கொண்டு வந்து அவர் அதை செய்ய நான் காணட்டும் என்றான். They had a little puddle then. Brother Bosworth said, அப்பொழுது அவர்களுக்கு சற்று குழப்பம் உண்டானது. சகோதரன் பாஸ்வர்த் கூறினார், I'm surprised at you, Brother Best. Not answer one question that I asked you. நான் உம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் சகோதரன் பெஸ்ட். நான் உம்மிடத்தில் கேட்ட ஒரு கேள்விக்கும் நீர் பதிலளிக்கவில்லை என்றார். And so he got real frantic then. ஆக அப்பொழுது அவன் மூர்க்கமடைந்து, He said, bring that divine healer forth and let me see him perform. அந்த தெய்வீக சுகமளிப்பவனை கொண்டு வந்து அவன் இதை செய்ய நான் காணட்டும் என்றான். Said, Brother Best, do you believe in people being saved? அதற்கு அவர், சகோதரன் பெஸ்ட், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதில் உமக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்றார். He said, sure. அதற்கு அவர் நிச்சயமாக என்றார். Said, would you want to be called a divine savior? அப்படியானால் நீர் ஒரு தெய்வீக ரட்சகர் என்று அழைக்கப்பட விரும்புகிறீரா என்றார். Said, certainly not. அதற்கு அவர் நிச்சயமாக இல்லை என்றார். That wouldn't make you a divine savior because you preach salvation of the soul. நீர் ஆத்துமாவின் ரட்சிப்பை குறித்து பிரசங்கிப்பதால் அதுவும் கூட உன்னை ஒரு தெய்வீக ரட்சகராக ஆக்காது என்றார். He said, well, certainly not. அதற்கு அவர் நிச்சயமாக முடியாது என்றார். Said, neither does it make Brother Branham a divine healer by preaching divine healing for the body. அதற்கு அவர் அதே விதமாக சகோதரன் பிரண்ணாம் சரீரத்துக்கு தெய்வீக சுகத்தை பிரசங்கிப்பதினால் அது அவரை தெய்வீக சுகமளிப்பவராக ஆக்காது என்றார். He's not a divine healer. He points people to Jesus Christ. அவர் ஒன்று தெய்வீக சுகமளிப்பவர் அல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கே ஜனங்களை சுட்டி காட்டுகின்றார் என்றார். And he said, bring him forth, let me see him perform. Let me look at the people a year from today and I'll tell you where I believe it or not. அதற்கு அவர், அவரை இங்கே கொண்டு வா, அவர் அதை செய்ய நான் காணட்டும், ஜனங்களை இன்றிலிருந்து ஒரு வருடத்திற்கு நான் நோக்கி பார்க்கட்டும், அப்பொழுது நான் அதை விசுவாசிக்கிறேனா அல்லது இல்லையா என்பதை கூறுகிறேன் என்றார். Brother Bosworth said, Brother Best, that sounds like another case of Calvary. Come down off the cross and we'll believe you. சகோதரன் பாஸ்வர்த் கூறினார், சகோதரன் பெஸ்ட், கல்வாரியில் சிலுவையை விட்டு இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உன்னை விசுவாசிப்போம் என்பது இன்னொரு முறை வந்தது போன்று இருக்கிறது. And so, oh man, he really blew up. புரிகின்றதா? ஓ, பின்னர் அவன் உண்மையாகவே கோபமடைந்தான். He said, let me see him perform. Let me see him perform. அவர் சுகமளிப்பதை நான் காணட்டும்,
அவர் சுகமளிப்பதை நான் காணட்டும் என்று அவன் கூறினார். The moderators made him sit down. சர்ச்சையின் நடுவர் அவரை உட்கார வைத்தார். And he walked over and a Pentecostal preacher standing there, he just smacked him all the way across the platform. அவர் அது மட்டுமாய் நடந்து போனார். அங்கே ஒரு பெண்டெகோஸ்தே பிரசங்கியார் நின்று கொண்டிருந்தார். அவரை முகத்தில் அப்படியே மேடையின் ஊடாக அறைந்து கொண்டே போனார். And so they stopped him then. ஆகையினால் அவர்கள் அங்கேயே அவரை நிறுத்தினார்கள். So Brother Bosworth said, here. No. எனவே சகோதரன் பாஸ்வர் இந்த அதெல்லாம் கூடாது என்றார். So the moderators made him sit down. ஆகையினால் சர்ச்சையின் நடுவர் அவரை உட்காரும்படி செய்தார். Raymond Ritchie raised up and said, ரேமான் ரிச்சி எழும்பி நின்று, is this the attitude of the Southern Baptist Convention, said you Baptist ministers? தெற்கு பாப்டிஸ்ட் கன்வென்ஷனின் நடத்தை இதுதானா? பாப்டிஸ்ட் சகோதரர்களே, உங்களைதான். Did the Southern Baptist Convention send this man over here, or did he come on his own? தெற்கு பாப்டிஸ்ட் கன்வென்ஷன் இந்த மனிதனை இங்கே அனுப்பியுள்ளதா அல்லது அவர் தானாகவே வந்தாரா என்றார். They wouldn't answer. He said, I asked you. He knew him every one. அவர்கள் அதற்கு பதிலளிக்கவில்லை. உடனே அவர், நான் உங்களை தான் கேட்கிறேன் என்றார். அவர்கள் ஒவ்வொருவரையும் அவருக்கு தெரியும். They said he come on his own. அதற்கு அவர்கள், அவர் தாமாகவே வந்தார் என்றார்கள். Because I know Baptists believe in divine healing too. ஏனென்றால் பாப்டிஸ்டுகளுக்கும் தெய்வீக சுகத்தில் விசுவாசம் உடையவர்கள் என்று நான் அறிவேன். So then he said, he come on his own. ஆகையினால் தான் அப்பொழுது அவர்கள் அவராகவே வந்தார் என்றார்கள். So then, here's what happened then. ஆக அப்பொழுது சம்பவித்தது இதுதான். Then Brother Bosworth said, I know Brother Branham's in the meeting. If he wants to come and dismiss the audience, very well. பின்னர் சகோதரன் பாஸ்வத், எனக்கு தெரியும் சகோதரன் பிரணாம் கூட்டத்தில் இருக்கின்றார் என்று அறிவேன். விரும்பினால் அவர் வந்து கூட்டத்தாரை முடித்து அனுப்பினால் நலமாயிருக்கும் என்றார். So Howard said, you sit still. I said, I'm sitting still. ஆகவே ஹாவர்ட், நீ அமைதியாய் அமர்ந்திரு என்றார். நான் அதற்கு, நான் அமைதியாய் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. And just then something come around, began to whirl around. I knew it was the angel of the Lord. சரியாக அந்த நேரத்தில் ஏதோ சுற்றி வந்து சுற்றி சுழல துவங்கிற்று. அது கர்த்தருடைய தூதனானவர் என்று நான் உடனே அறிந்து கொண்டேன். Rise up. எழும்பி நில் என்றார். About 500 people put their hands together like this, made it, I'll come down to the platform. 500 ஜனங்கள் இந்த விதமாய் அவர்களால் ஒன்று சேர்ந்து இவ்விதமாக ஒரு திட்டு போல் ஆக்கி நான் இறங்கி மேடைக்கு வந்தேன். I said, friends, I'm not no divine healer. I'm your brother. நான் சொன்னேன், நண்பர்களே, நான் தெய்வீக சுகமளிப்பவன் அல்ல, நான் உங்களுடைய சகோதரன். I said, Brother Best, Brother Best, I said, with no disregards to you, my brother, not at all. சகோதரன் பெஸ்ட், உமக்கு எந்த விதமான அவமதிப்பும் இல்லாமல், என் சகோதரனே, அப்படியாக இல்லவே இல்லை. You have a right to your convictions, so do I. நீர் நம்புகிறவைகளுக்கு உமக்கு உரிமை இருக்கிறது, அதே விதமாக எனக்கும் உண்டு. I said, of course, you see, you couldn't prove your point by Brother Bosworth. நான் தொடர்ந்து, நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், சகோதரன் பாஸ்வர்த் அவர்களால் எழுப்பப்பட்ட கேள்வியும் உம்முடைய குறிப்பையும் உம்மால் நிரூபிக்க முடியாததை நீர் காண்கிறீர். Neither could you, but anybody that's well read in the Bible that knows those things. வேதத்தை நன்றாக வாசித்து இந்த காரியங்களை அறிந்தவர்களாலும் கூட அதை செய்ய முடியாது என்று. I said, and as far as healing people, I cannot heal them, Brother Best. மேலும் நான் ஜனங்கள் சுகமடைதலை பொறுத்த மட்டில் சகோதரன் பெஸ்ட், என்னால் அவர்களை சுகப்படுத்த முடியாது. But I'm here every night. If you want to see the Lord perform miracles, come on over. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் இரவும் இங்கே இருக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வதை காண விரும்பினால் இங்கே வா. He does it every night. அவர் அதை ஒவ்வொரு இரவும் செய்கிறார் என்று. And he said, I'd like to see you heal somebody. Let me look at him. You might hypnotize him with your hypnotism, but said, I'd like to see it in a year from there. அதற்கு அவர், நீர் யாரையாவது சுகப்படுத்துவதை நான் காண வேண்டும், நான் அவர்களை காணும்படி செய்யும். உன்னுடைய தன்வசப்படுத்தும் வசியத்தால் ஒருவேளை அவர்களை வசியப்படுத்தலாம். ஆகவே அப்பொழுதிலிருந்து ஒரு வருடத்திற்கு நான் அவர்களை காண விரும்புகிறேன் என்றார். I said, well, you'd have a right to check them, Brother Best. அதற்கு நான், சரி சகோதரன் பெஸ்ட், நீர் அவர்களை பரிசோதித்து பார்க்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்று. He said, nothing but you bunch of numbskull holy rollers believe in such stuff as that. அதற்கு அவர், நீங்கள் மரத்து போன மண்டை ஓட்டு கூட்டுமே அன்றி வேறொன்றுமில்லை. அப்படிப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. Baptists don't believe in no such nonsense. பாப்டிஸ்டுகள் அப்படிப்பட்ட அர்த்தமற்றவர்களை நம்புவதில்லை என்றார். Brother Bosworth said, just a moment. அதற்கு சகோதரன் பாஸ்வர்த், ஒரு நிமிடம். Said, how many people out there
These 2 weeks meeting here, இந்த 2 வார கூட்டங்களில் எத்தனை பேர்கள் இங்கு வந்திருந்தீர்கள்? they're good standing with these fine Baptist churches here in Houston. அதாவது இங்கே உள்ள அருமையான பாப்டிஸ்ட் சபைகளுடன் நல்ல விதமான சாட்சியோடு இருக்கிறவர்கள். That can prove that you've been healed by Almighty God while Brother Branham's been here and over 300 stood up. சகோதரன் பிரண்ணாமிங் நடத்தின கூட்டங்களில் சர்வ வல்லமை உள்ள தேவனால் சுகமாக்கப்பட்டேன் என்று நிரூபிக்க கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்றார். 300க்கும் அதிகமானவர்கள் எழும்பி நின்றனர். So what about that? இதற்கு என்ன சொல்லுவீர்கள் என்று கூறினார். He said they're not Baptists. அதற்கு அவர்கள் பாப்டிஸ்டுகள் அல்ல. Said anybody can testify anything, that still doesn't make it right. யாரும் எது வேண்டுமானாலும் சாட்சி பகரலாம், அதனால் அதை சரி என்று ஆக்காது என்றார். Said God's word says it's right, you can't withstand that. தேவனுடைய வார்த்தை அது சரியானது என்று கூறுகிறது, உன்னால் அதை எதிர்த்து நிற்க முடியாது. And the people says it's right, and you can't back that down. So what are you going to do about it? ஜனங்கள் அது சரியானது என்று கூறுகின்றனர், நீங்கள் நிராகரித்து தள்ளிவிட முடியாது. எனவே அதை குறித்து நீர் என்ன செய்ய போகிறீர் என்று. See like that. I said, Brother Best, I only tell what's truth. பாருங்கள், அதை போன்று நான் சொன்னேன், சகோதரன் பெஸ்ட், சத்தியம் என்னவோ அதை மட்டும்தான் நான் கூறுகிறேன். And if I'm truthful, God's obligated to back up the truth. நான் உண்மை உள்ளவனாய் இருந்தால் அந்த சத்தியத்தை தாங்கி பிடிக்க தேவன் கடமைப்பட்டிருக்கிறார். I said if he won't back up the truth, then he isn't God. அப்படியாய் அவர் சத்தியத்தை தாங்கி பிடிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் தேவன் இல்லை என்று. I said I do not heal people. நான் தொடர்ந்து நான் ஜனங்களை சுகப்படுத்துவதில்லை. I was born with a gift to see things, see it happen. இந்த காரியங்களை காணவும் அது சம்பவிப்பதை காணவும் கூடிய ஒரு வரத்தோடு நான் பிறந்தேன். And I said I know I'm misunderstood. என்னை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று நான் அறிவேன். But I can do no more than fulfill the conviction of my heart. ஆனால் என்னுடைய இருதயத்தில் உள்ள நம்பிக்கைகளை நிறைவேற்றுவதை காட்டிலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. I said I believe that Jesus Christ raised from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And the spirit that comes and shows visions and so forth. இங்கு வருகின்றதும் தரிசனங்கள் முதலானவைகளை கொடுக்கின்றதுமான அந்த ஆவி, if that's question, drop around and find out. அதை குறித்து கேள்விகள் உண்டானால் கூட்டங்களுக்கு வந்து அதை கண்டறியுங்கள். I said that's all. அவ்வளவுதான் என்றேன். But I said, but for myself, I can do nothing of my own self. மேலுமாக நான் தொடர்ந்து, ஆனால் என்னை பொறுத்தமட்டில் நானாக எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது. And I said if I tell the truth, God's obligated to me to witness that it is the truth. நான் சத்தியத்தை கூறினால் அதுதான் சத்தியம் என்று சாட்சி பகர தேவன் கடமைப்பட்டவராய் இருக்கிறார் என்று. And about that time something went. சரியாக அந்த நேரத்தில் ஏதோ காரியம் உஷ் என்று கடந்து சென்றது. Here he comes, coming right down. இதோ அவர் வருகிறார், சரியாக இங்கே வருகிறார். And the American Photographer Association, the Douglas Studios in Houston, Texas. அமெரிக்க புகைப்படக்காரர் சங்கம் டெக்சாஸ் ஹூஸ்டனில் உள்ள டக்ளஸ் ஸ்டுடியோக்காரர்கள் having the big camera set there, they're forbidden to take pictures, shot the picture. பெரிய புகைப்பட கருவிகளை அங்கே பொருத்தி இருந்தார்கள். படங்கள் எடுக்க அவர்கள் தவிர்க்கப்பட்டிருந்தார்கள். படம் எடுத்தார்கள். When they was there to take pictures of Mr. Best. திருவாளர் பெஸ்ட் அவர்களை படம் பிடிக்க அவர்கள் அங்கே இருந்த பொழுது, and he said before I went down there, நான் அங்கே போவதற்கு முன்னதாகவே அவர் அவர்களிடத்தில், he said wait a minute, I've got 6 glossies coming here. ஒரு நிமிஷம் பொறுங்கள், இங்கே 6 வெளிப்பூச்சிகள் ஏய்ப்பவர்கள் வர இருக்கிறார்கள் என்றார். He said here, shoot my picture now, and he put his finger in that old saintly man's nose like that. மீண்டும் அவர், இங்கே என்னை படம் எடுங்கள், அந்த பரிசுத்தமான மனிதனின் மூக்கின் மேல் விரலை இந்த விதமாக வைத்து, now take my picture, and they did. அப்பொழுது என்னுடைய படத்தை எடுங்கள் என்றார். அவர்கள் எடுத்தார்கள். Then he drawed his fist and put it up, said now take my picture, and they took it like that. Then he done like that to pose for his picture. பின்னர் அவருடைய முஷ்டியை மேலாக வைத்து, இப்பொழுது என்னுடைய படத்தை எடுங்கள் என்றார். அவர்கள் அதை அந்த விதமாக எடுத்தார்கள். பின்னர் அந்த விதமாகவே அவர் செய்து அவருடைய புகைப்படம் பிடிப்பதற்காக போஸ் கொடுத்தார். He said you'll see this in my magazine like that. நீங்கள் இதை என்னுடைய பத்திரிகையில் இந்த விதமாக காண்பீர்கள் என்றார். Brother Bosworth stood there and never said a thing. சகோதரன் பாஸ்வர்த் அங்கே நின்று ஒரு காரியத்தையும் அவர் கூறவில்லை. Then they just took the picture of this. அதன் பின்னர்
இதன் புகைப்படத்தை எடுத்தார்கள். On the road home that night, Catholic boy took it. கத்தோலிக்க பையன் அதை எடுத்தான். அன்றிரவு அவர்கள் வீட்டிற்கு திரும்பும் பாதையிலே He said to this other boy, he said, "What do you think about that?" அவன் இன்னொரு பையனிடத்தில் அதை குறித்து நீர் என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான். He said, "I know I criticized." அதற்கு அவன், நான் அவரை குற்றம் கூறினேன் என்று அறிவேன். In that garter left that woman's throat, I said he hypnotized her. ஸ்திரீயின் கழுத்தில் இருந்த அந்த தசை வளர்ச்சி அவளை விட்டு நீங்கின போது நான் சொன்னேன், அவன் ஏதோ வசியம் செய்திருக்கிறான். He said, "I could have been wrong on that." அதில் நான் தவறாக இருக்கலாம் என்றான். I said, "What do you think about that picture?" அந்த படத்தை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்றான். "I don't know." அதற்கு அவன், எனக்கு தெரியாது என்றான். They put it in the acid. Here's his picture. You can ask him if you want to. அவர்கள் அதை திராவகத்தில் போட்டார்கள். இதோ இருக்கிறது அவருடைய படம். நீ கேட்க வேண்டுமென்றால் நீ அவரை கேட்கலாம். They went home. He sat there and smoked a cigarette. அவர்கள் வீட்டிற்கு போய் அங்கே உட்கார்ந்து ஒரு சிகரெட்டை புகைத்தார்கள். When they pulled out one of Brother Bosworth, it was negative. உள்ளே போய் சகோதரன் பாஸ்வர்த் அவர்களின் படம் ஒன்றை வெளியே இழுத்தார்கள். அது நெகட்டிவாக இருந்தது. Pulled out 2, 3, 4, 5, 6, and every one of them was blank. இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது, அப்படியாய் எல்லாவற்றையும் இழுத்து எல்லாம் வெறுமையாய் இருந்ததை கண்டார்கள். God would not permit the picture of his sainted old man standing there. அவருடைய பரிசுத்தமான மனிதன் அங்கு நின்று கொண்டிருக்க, With that hypocrite with his nose, hand, fish shaking under his nose like that. He wouldn't permit it. அவருடைய மூக்குக்கு கீழாக இந்த மாய்மாலக்காரனுடைய முஷ்டி அல்லது கரத்தை அசைத்து காட்டுகின்றதை படமாய் எடுக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். அவர் அதை அனுமதிக்கவே மாட்டார். They pulled out the next one, and here it was. அவர்கள் அடுத்த படத்தை வெளியே இழுத்தார்கள். இதோ அது இருக்கிறது. The man had a heart attack. They sent that night. அன்றிரவே அந்த மனிதனுக்கு இருதய பாதிப்பு ஏற்பட்டது என்று அவர்கள் கூறினார்கள். And they sent this negative to Washington D.C. It was copyrighted, sent back. அவர்கள் இந்த நெகட்டிவை வாஷிங்டன் டிசிக்கு அனுப்பினார்கள். பிரசுர உரிமை அங்கீகாரம் அதற்கு அளிக்கப்பட்டு திரும்பி கொடுத்து விட்டார்கள். And George J. Lacey, ஜார்ஜ் ஜே லேசி என்பவர் the head of the FBI and fingerprint and document and so forth, கைவிரல் ரேகை தாஸ்தாவேஜுக்கள் முதலானவைகள் நிபுணராக FBI-யின் தலைமையானவர். one of the greatest there is in the whole world, இவர் முழு உலகத்தில் உள்ள மகத்தான நிபுணர்களில் ஒருவராவர். was brought there and kept 2 days on it to test camera, lights, everything else. புகைப்பட கருவி, ஒளி முதலான காரியங்கள் யாவையும் பரிசோதனை செய்து பார்க்கும்படியாய் அவரிடம் கொண்டு வரப்பட்டு 2 நாட்கள் அவர்கள் வசமே அவைகள் இருந்தது. And when we come that afternoon, he said, "Reverend Branham, I've been a critic of yours too." அந்த பிற்பகலன்று நாங்கள் அங்கே சென்றபோது அவர், சங்கை பிரண்ணாம் அவர்களே, நானும் கூட உங்களில் குற்றம் காணுகின்ற ஒருவராயிருந்தேன். He said, "I said it was psychology." நான் சொன்னேன், அது மனோதத்துவம். Somebody said they seen them lights and things like that. அந்த ஒளி அதே போன்ற காரியங்களை கண்டேன் என்று யாரோ என்னிடம் கூறினார்கள். And said, "You know, the old hypocrite used to say that." He meant the unbeliever. உங்களுக்கே தெரியும், அந்த பழைய மாய்மாலக்காரன் இந்த விதமாய் கூறுவதுண்டு என்றார். அவர் அந்த அபிசுவாசிகளை தான் குறிப்பிட்டார். Them pictures around a halo around Christ, around the saints. கிறிஸ்துவானவர், பரிசுத்தவான்கள் முதலானவருடைய தலைகளுக்கு மேலாக படங்களில் காணப்பட்ட ஒளிவட்டம். He said that was just simply psychology. அது வெறுமென மனதத்துவம் என்று அவர் கூறினார். But said Reverend Branham, ஆனால் அவர் தொடர்ந்து, சங்கை பிரண்ணாம், the mechanical eye of this camera won't take psychology. புகைப்பட கருவியின் இயந்திர கண்ணாடியானது மனோ தத்துவத்தை படமாக எடுக்க முடியாது. The light struck the lens, or struck the negative. ஒளியானது பூத கண்ணாடியின் மேல் அல்லது அந்த நெகட்டிவின் மேல் பட்டிருக்க வேண்டும். And there it was. அதோ அங்கே அது இருந்தது என்றார். And he said, I submitted over to them. He said, "Oh, mister, do you know what that's worth?" நான் அதை அவர்களிடத்தில் சமர்ப்பித்தேன். அவர் சொன்னார், ஓ திருவாளரே, அதனுடைய மதிப்பு என்னவென்று உமக்கு தெரியுமா என்றார். And I said, "Not to me, brother, not to me." நான் சொன்னேன், எனக்கு அல்ல சகோதரனே, எனக்கு அல்ல அது. And so he said, "Of course, it'll never come in effect while you're living." அவர் சொன்னார், உண்மைதான், நீர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது ஒருபோதும் பொது உணர்விற்கு வராது. But someday, if civilization moves on and Christianity remains, ஆனால் என்றோ ஒரு நாள் நாகரிகமானது தொடர்ந்து இருந்து கிறிஸ்தவமும் அப்படியே இருந்தால், there'll be something happen about this. இதை குறித்து ஏதோ காரியம் சம்பவிக்க இருக்கும் என்றார். So friends, tonight, எனவே நண்பர்களே, இன்றிரவு
if this is our last meeting on this earth, இந்த பூமியின் மேல் இதுதான் நம்முடைய கடைசி கூட்டமாய் இருக்குமானால், you and I have sat in the presence of Almighty God. நீங்களும் நானுமாய் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். My testimony is true. என்னுடைய சாட்சி உண்மையாய் இருக்கிறது. Many things it would take volumes of books to write it. அநேக காரியங்கள் அதை எழுத வேண்டுமானால் எத்தனையோ பகுதிகளாகும். But I want you to know, ஆனால் நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். how many in here that's actually without the picture seen the light itself standing around where I've been preaching? Raise your hands all over the building. Anybody that's ever seen it? இந்த படத்தை அல்லாமல் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற இடத்தை சுற்றி அந்த ஒளி அப்படியே கண்டவர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இந்த கட்டிடத்தில் எங்கும் உள்ளவர்கள், எப்பொழுதாவது அதை கண்டவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். See, about 8 or 10 hands are sitting here. பாருங்கள், சுமார் 8 அல்லது 10 கரங்கள் இங்கே இருக்கின்றன. You say, could they see it and me not see it? Yes, sir. அவர்களால் அதை பார்த்திருக்க கூடுமா, நான் அதை பார்க்கவில்லையே என்று நீங்கள் கூறலாம். ஆமை. That star that the wise man was following